சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, வேல் வடிவுல முருகப்பெருமான் அருள் கொடுக்கக்கூடிய ஆலயம் எங்க இருக்கு, அதோட கோவில் வரலாறு என்ன, இதை பத்தி தான் பார்க்க போறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டியில் அமைஞ்சிருக்கு சொர்ணமலை கதிர்வேல் முருகன் திருக்கோவில். மூலவர் 6 அடியில ஐம்பொன்னுல வஜ்ரவேல அமைந்து வணங்கப்படுறது இந்த தலத்தோட சிறப்பு. இந்த கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் சமேத பூவனநாத சுவாமி ஆலயத்தோட இணைந்த கோவில். இங்க சிலைக்கு பதிலா முருகப்பெருமானோட வேலையே மூலவரா முருகனோட சிலை மாதிரி அலங்காரம் செஞ்சு வழிபடுறாங்க. கோவில்பட்டியில இருந்து இலங்கைக்கு வணிகம் செய்ய சென்ற முருகன் அடியவர் ஒருத்தர் இலங்கையில இருக்கக்கூடிய கதிர்காமம் முருகப்பெருமான் மேல ரொம்ப பக்தி கொண்டவரா இருந்தாரு. கதிர்காமத்துல வேல் வழிபாடு சிறப்பா இருந்திருக்கு. அதனால கதிர்காமம் முருகனை நினைச்சு தானும் ஒரு வேல் வாங்கி வந்து வச்சு வழிபாடு செஞ்சுட்டும் வந்தாரு. ஒரு கட்டத்துல இலங்கையில இருந்து மறுபடியும் தன்னோட சொந்த ஊருக்கு திரும்ப நினைச்ச அடியவருக்கு கதிர்காமம் முருகப்பெருமான பிரிவதை நினைச்சு கவலையையும் ஆழ்ந்தாரு. அவரோட மன கவலையை போக்குறதுக்காக நினைச்ச முருகப்பெருமான் அவர் வச்சிருந்த வேலுக்குள்ள தன்னை செலுத்தினாரு. அதுக்கப்புறமா அசரீரியா, அன்பனே, உன்னோட பொருட்டு யாம் இந்த வேல் மூலமா உன்னோட ஊருக்கு வர்ற, கதிர்காமத்துல இருந்து பிடிமண் எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய மலை குன்றுல மூலவரா என்னோட இந்த திருக்கை வேல் வச்சு வழிபடு. உன்னோட கவலை மட்டும் இல்லாம என்னை வழிபடக்கூடிய பிற அடியவர்களோட கவலையையும் நான் அகற்றுவேன் அப்படின்னு சொல்லி அருள் கொடுத்தாரு. கோவில்பட்டிக்கு அந்த கதிர்காம கந்தனோட திருக்கை வேலோட திரும்பின அந்த முருக பக்தர் பின்னால இலங்கை கதிர்காம முருகப்பெருமான் சொன்னபடியே மலை குன்றுல ஆலயத்தை எழுப்பினாரு. அந்த கதிர்காம முருகன் திருக்கை வேல் தான் இங்க மூலவரா இருக்கு. ஒவ்வொரு வேலும் ஒரு தனி மகிமையை கொண்டது. வீரவேல் காமம், வெற்றிவேல் குரோதம், ஞானவேல் லோபம், பைரவேல் கோபம், சக்திவேல் மதம், சந்தானவேல் மாச்சரியம் அப்படின்னு 6 வேல்களும் மனிதனோட 6 கெட்ட குணங்களை அகற்றுது. இந்த 6 வேலும் சேர்ந்து ஒரே வேளா சொர்ணமலை முருகன் கோவில்ல 6 அடி உயரத்துல குடிகொண்டு இருக்கிறது சிறப்பான அமைப்பு. இந்த தலத்துல மாணிக்க விநாயகர், பழனி ஆண்டவர், பைரவரோட சன்னதிகளும் 3 கோபுரங்களும் 2 சாலை கோபுரங்களும் இருக்குது. கார்த்திகை நட்சத்திர நாள் அன்னைக்கு இந்த வேலுக்கு அன்னாபிஷேகமும் நடைபெறும். இந்த அன்ன பிரசாதத்தை குழந்தை பேருக்காக வேண்டிக் கொள்ளக்கூடிய பெண்கள் சாப்பிட்டா அடுத்த வருஷமே குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கையா இருக்கு. மறு வருஷம் குழந்தை பேரு கிடைக்க பெற்றவங்க தங்கள் குழந்தையோட இந்த கோவிலுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு நன்றி கடன் செலுத்திட்டும் போறாங்க. இங்க இருக்கக்கூடிய மலை கதிரேசன் மலை அப்படின்னு அழைக்கப்படுது. தொழில் முனைவோர்கள் செவ்வாய்க்கிழமையில இங்க வந்து வேலுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி செவ்வரளி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டா தொழில் அபிவிருத்தி காணலாம். வியாபாரத்துல முன்னேற்றம் காணாதவங்க வெகு விரைவில் வியாபார தடை நீங்கி வியாபாரத்துல அமோக லாபம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு. சொந்த தொழில் செய்ய முயற்சி செய்யறவங்களுக்கு காலம் கைகூடி வரும். இதனால இந்த மலைய சொர்ண மலை அப்படின்னு அழைக்கிறாங்க. கந்த சஷ்டி அன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து சத்ரு சம்ஹார வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிகத்தை 6 முறை பாராயணம் செஞ்சு மூலவரான கதிர்வேல வழிபாடு செஞ்சா பகை, பில்லி, சூனியம், வறுமை, தரித்திரம், உடல் மற்றும் மன நோய்கள் எல்லாம் அகலும் சொல்றாங்க. சஷ்டி, கிருத்திகை, விசாகம், பூசம் நட்சத்திர நாட்கள்ல இந்த தலத்துக்கு வந்து கதிர்வேலுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செஞ்சு சிவப்பு மலர்கள் கொண்டு இந்த தல மூலவர் கதிர்வேல், மாணிக்க விநாயகர், பழனி ஆண்டவர், பைரவர் இவங்க எல்லாருக்கும் அர்ச்சனை செஞ்சு நெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து 8 மாதம் வழிபாடு செஞ்சுட்டு வந்தா நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகளும் அமையும். குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வுன்றது கிடைக்கும். தீவினை கர்ம வினைகள் விலகும். இந்த தலத்துல வழிபட்டா இலங்கை கதிர்காம முருகன் ஆலயத்துல வழிபடுறதுக்கு நிகரான பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. மாதந்தோறும் இங்க இருக்கக்கூடிய சொர்ணமலையை சுற்றி கிரிவலமும் நடக்குது. கிரிவலம் வரக்கூடிய வழியில ஒளி குகை அப்படின்னு சொல்லக்கூடிய குகையோட வாசல் இருக்கு. அங்க சித்தர்கள் நிறைய பேர் தவம் இருந்து வர்றதாவும் இந்த குகைக்கு உள்ள இருக்கக்கூடிய ரகசிய சுரங்க பாதை வழியா செண்பகவல்லி அம்மன் கோவில சென்று அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. குகைக்குள்ள தவம் செய்யக்கூடிய சித்தர்களோட தவத்தை கலைக்க கூடாது அப்படின்றதுக்காக அங்க யாருமே செல்றது கிடையாது. திருக்கார்த்திகை தீப திருநாள் இங்க சிறப்பா நடைபெறும். அன்றைய நாள்ல சொர்ணமலை குன்றுல திருக்கார்த்திகை தீபத்தையும் ஏற்றுறாங்க. பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் சுற்றி வர ஏதுவா சாலை வசதியும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தலத்துக்கு படிகள் மூலமாவும் பின்புற சாலையில வாகனம் மூலமாவும் செல்லலாம். பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளோட வசதிக்காக திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில இருந்து இணைப்பு சாலை, தங்கக்கூடிய மண்டபம், குளியல் அறைகள், பூங்கா மற்றும் மின் விளக்குகள் இந்த வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு.
கோவில் தினமும் காலையில 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும், மாலை 4:30 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனம் செய்யறதுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல சொர்ணமலை கதிர்வேல் முருகன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் பற்றி இன்னொரு நல்ல தகவலோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும்.